இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு பவர் ஏஜென்ட் மூலமா ஒரு சூட் எப்படி ஃபைல் பண்றது, இல்ல ஒரு பவர் ஏஜென்ட் மூலமா ஒரு சூட்டோட ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எப்படி அதுக்கான ரிப்ளை ஃபைல் பண்றது, கோர்ட்ல எப்படி தன்னை ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறது அப்படின்றத பத்தி சிவில் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல, சிவில் கேசஸ்ல சிவில் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல ரூல் 16 இருக்கு. அதே மாதிரி சிவில் ப்ரொசீஜர் கோட் ஆர்டர் 3 இருக்கு. சோ இதுல கொடுக்கப்பட்ட ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதே சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்மெண்ட் பத்தியும் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சிவில் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்னு சொல்லி ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. இதுல பேசிக்கா ஒரு பிராக்டிக்கல் விஷயங்கள், ப்ரொசீஜர் சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் அதுல கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல ரூல் 16 ஒரு ஏஜென்ட் மூலமா ஒரு பார்ட்டி கோர்ட் முன்னாடி எப்படி அப்பியரன்ஸ் என்டர் பண்றது அப்படின்றத பத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல ரூல் 16 கொடுக்கப்பட்டிருக்கு என்னன்னா, ஒருத்தர் ஒரு ஏஜென்ட் மூலமா ஒரு ஏஜென்ட் ஒருத்தர் ரெப்ரசென்ட் பண்ணி கோர்ட் முன்னாடி அப்பியர் ஆகிறாரு அப்படின்றது ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா, ஃபர்ஸ்ட் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பர்மிஷன், அந்த அந்த ஆத்தரைசேஷனோ இல்ல அந்த பவர் ஆஃப் அட்டார்னியோட காப்பியை பவர் ஆஃப் அட்டார்னியோட ஒரிஜினலை கோர்ட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணி, இல்லைன்னா ஒரு ஆத்தென்டிகேட்டட் காப்பின்னு போட்டிருக்கு. ஆத்தென்டிகேட்டட் காப்பினா சர்டிஃபைட் காப்பின்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த காப்பியை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிட்டு ஜட்ஜ் அதை ப்ரொடியூஸ் பண்ணி ரெக்கார்ட் ரீசன்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அவருக்கு பர்மிஷன் கொடுக்கப்பட்டு, அதுக்கப்புறம் தான் அந்த பவர் ஏஜென்ட் அந்த பவர் ஆஃப் அட்டார்னி அடிப்படையா வச்சு ஒருத்தரை ரெப்ரசென்ட் பண்ண முடியும் அப்படின்னு சிவில் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல ரூல் 16 கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு பவர் மூலமா ஒரு பெட்டிஷன் ஒன்று பண்றோம்னா பவர் பெட்டிஷன் சொல்லிட்டு சொல்வாங்க. ஒரு பிளைண்ட் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி கூடவே ஒரு பவர் பெட்டிஷன் ஒன்று வச்சு ஃபைல் பண்றதுன்றது ஒரு ஐஏன்னு சொல்லிட்டு நம்பர் ஆகும். இந்த பவர் பெட்டிஷன் நம்பர் ஆகும் போது அது அதுக்கு கொடுக்க வேண்டிய ப்ரொவிஷன் ஆர்டர் 3 ரூல் 1 and 2 அதுன்றது கீழே பெட்டிஷன் அஃபிடவிட் கொடுக்கணும். எந்த சூழ்நிலையில எந்த காரணத்தினால பவர் ஆஃப் அட்டார்னி தனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு விவரமா அந்த அஃபிடவிட்ல எழுதப்பட்டிருக்கணும். சோ இந்த பெட்டிஷன் அஃபிடவிட்டை சேர்த்து ஆர்டர் 3 ரூல்ஸ் 1 and 2ல ஒரு பெட்டிஷன் கொடுத்து பவர் பெட்டிஷன் பேரு அதை ஃபைல் பண்ணி ஜட்ஜ் அதை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த பெட்டிஷனை அடிப்படையா வச்சு அந்த பிளைண்ட் ஃபைல் பண்ண முடியும். சோ முதல்ல அந்த பவர் பெட்டிஷன்ன்றது அவசியம். அது ஆரம்பத்துல கொடுக்கப்பட்டு ஜட்ஜ் அதை அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பவர் ஆஃப் அட்டார்னியோட அடிப்படையில ஒருத்தரை ரெப்ரசென்ட் பண்ண முடியும்ன்றதே உண்டு, இல்லைன்னா இல்லன்றது இருக்கு. இது சம்பந்தமா ஒரு முக்கியமான ஒரு ஜட்மெண்ட் பத்தி நம்ம பார்ப்போம். இந்த கேஸோட டைட்டில் லக்ஷ்மி மில்ஸ் கம்பெனி வர்சஸ் ஆர் ரமஜான் அப்படின்னு சொல்லி வரும். இந்த கேஸ் ஆனரபிள் ஜஸ்டிஸ் சசிதரன் கொடுத்த ஒரு ஜட்மெண்ட் ஒன்று இருக்குது. இதுல என்ன ஃபேக்ட்ஸ் பிரீஃபா நம்ம பார்த்தோம்னா, பவர் ஆஃப் அட்டார்னிக்கான ஃபைல் பண்ற பெட்டிஷன் ஒரு எம்டி ஃபார்மாலிட்டி கிடையாது அப்படின்னு கோர்ட் சொல்லியிருக்காரு. ஃபேக்ட்ஸ் என்னன்னா, ஒருத்தர் ஒரு பிளைண்ட் ஒன்று ஃபைல் பண்றாரு, டிக்ளரேஷன் அண்ட் இன்ஜெக்ஷன் கேட்கிறாரு. மெயினா இன்ஜெக்ஷன் ரிஸ்ட்ரைனிங் ஏலியனேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ், அந்த ப்ராப்பர்ட்டிஸை கைமாத்த கூடாதுன்னு சொல்லி ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று கேட்டு ஒரு சூட் ஒன்று ஃபைல் பண்றாரு. சூட் நம்பர் ஆயிருக்கு. இவர் இந்த சூட் ஃபைல் பண்றது ஒரு பவர் ஆஃப் அட்டார்னியோட அடிப்படையில். பவர் ஆஃப் அட்டார்னிக்கான பெட்டிஷன் வச்சிருக்காரு. ஆனா பவர் ஆஃப் அட்டார்னின்னு இல்ல எதுவுமே. அவர்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. இந்த அக்ரிமெண்ட் சார்பா இந்த அக்ரிமெண்ட் வச்சிருக்க ஹோல்டர் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணலாம்னு சொல்லி அந்த அக்ரிமெண்ட்ல ஒரு வாக்கியம் இருக்கு. சோ அதை அடிப்படையா வச்சு அந்த அக்ரிமெண்டோட ஒரிஜினலை கொடுத்து ஒரு சூட் ஒன்று ஃபைல் பண்றாரு. சோ இந்த அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி ஜட்ஜ் பர்மிஷன் கொடுத்தாச்சு. இந்த பர்மிஷன் ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்றாங்க. கிளைண்ட் ஃபைல் பண்ணி அந்த கேஸ் ஃபைலுக்கு வந்தோடனே டிஃபெண்டன்ட் எதிர்த்தரப்பினர் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்றாங்க. ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பவர் ஆஃப் அட்டார்னின்றது எதுவுமே கிடையாது. அப்படி எதனா டாக்குமெண்ட் கொடுக்கப்பட்டிருந்தது, ஆனா அது ஃபோர்ஜரி பண்ண டாக்குமெண்ட், இன்வாலிடான ஒரு டாக்குமெண்ட், சரியில்லாத ஒரு டாக்குமெண்ட் தான் அது. ஏன்னா பவர் ஆஃப் அட்டார்னின்னு சொல்லி இன்னார் இந்த 4 பிளைண்டிஃபும் இந்த பர்டிகுலர் பார்ட்டிக்கு கொடுத்ததே கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த பிளைண்ட்ல ஒரு பவர் ஏஜென்ட்ன்ற அடிப்படையில் அவர் கையெழுத்தெல்லாம் போட்டிருக்காரு. வெரிஃபிகேஷன் ஆஃப் ப்ளீடிங்ஸ்ல ரெப்ரசென்டிங் கெபாசிட்டியில அவர் கையெழுத்தெல்லாம் போட்டிருக்காரு. சோ இந்த பவர் பவர்னு ஒன்று இருந்ததுன்னா அது இன்வாலிட், ஒரு ஃபோர்ஜரி டாக்குமெண்டா தான் இருக்கும்னு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹைகோர்ட்ல ஒரு சிவில் ரிவிஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க. இந்த ஏற்கனவே ஒரு பர்மிஷன் வாங்கியிருக்காங்க இல்லையா, இந்த பவர் ஆஃப் அட்டார்னி மூலமா இந்த கேஸ் ஃபைல் பண்றதுக்கு ஒரு பெர்மிஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணது செல்லாது. ஏன்னா அதனோட ஜட்மெண்ட் சரி கிடையாது, வேலிடான ஒரு பவர் ஆஃப் அட்டார்னியே கிடையாது அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்ல நிக்கிறாங்க. சிவில் ரிவிஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க.
இந்த கேஸுக்கு இவங்களோட அடிப்படை வாதம் என்னன்னா, பவர் ஆஃப் அட்டார்னி கொடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி எந்த விதமான ஷரத்தும் அவங்க ஆர்டர் 3 ரூல் 1 and 2 பெட்டிஷன்ல ஃபைல் பண்ணப்படல. அது முதல்ல ஒரு ஆர்குமெண்ட், இவங்களது கண்டென்ஷன். இது ரெண்டாவது, கொடுக்கப்பட்டது ஒரு பவர் ஆஃப் அட்டார்னியே கிடையாது, அது ஒரு அக்ரிமெண்ட்ல ஒரு கிளாஸ். இது என்ன சம்பந்தமா இவங்க சார்பில் வந்து இவங்க கேஸ் ஃபைல் பண்ணலாம்னு சொல்லி ஒரே ஒரு ரெசிடல் மட்டும் இருக்கு, அதை மட்டுமே பேஸ் பண்ணி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், இவங்க கேஸ் ஃபைல் பண்ண போறாங்கன்றத வியூகிச்சுக்கிட்டு இவர் வந்து ஒரு கெவிட் மனுன்னு ஃபைல் பண்றாரு. கெவிட் அப்ளிகேஷன் ஒன்று இருந்ததுன்னா ஒரு இன்டர்ம் ஆர்டர் எதனா கொடுக்கறதுக்கு முன்னாடி இவங்க நோட்டீஸ் கொடுத்து தான் கொடுத்துருக்கணும். இந்த பவர் ஆஃப் அட்டார்னியை நீங்க பர்மிட் பண்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு சரி வர நோட்டீஸ் எதுவும் வரக்கு இல்ல, எங்களுக்கு நோட்டீஸ் வரலன்றதுனால இந்த பவர் பர்மிஷன் பெட்டிஷனை வந்து நீங்க என்டர்டைன் பண்ண நடைமுறையே தவறு அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது ஆஸ்பெக்ட். இந்த மூணு ஆஸ்பெக்டையும் கண்டென்ஷனையும் ரைஸ் பண்ணி அவங்க ஃபைல் பண்றாங்க. ஹைகோர்ட்ல வந்து நிக்கிறாங்க. ஹைகோர்ட்ல இது நிறைய விஷயத்த கன்சிடர் பண்றாங்க, நிறைய லென்த் கேசஸ்லாம் வந்து கன்சிடர் பண்றாங்க. ஆனா மெயினான ஃபைனல் ஒரு ஃபைண்டிங் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஹைகோர்ட்ல கொடுக்கப்பட்ட ஃபைண்டிங் என்னன்னா, ஒரு பவர் ஆஃப் அட்டார்னி பெட்டிஷன் ஃபைல் பண்றது, பவர் பெட்டிஷன் சொல்லக்கூடிய இந்த பவர் ஆஃப் அட்டார்னி மூலமா கேஸ் ஃபைல் பண்றதுக்கான பர்மிஷன் பெட்டிஷன் வந்து ஒரு எம்டி ஃபார்மாலிட்டி கிடையாது, அதாவது ஒரு அர்த்தமில்லாத ஒரு ஃபார்மாலிட்டி கிடையாது. இதுக்குன்னு வந்து சும்மா ஒரு நாம்கே வாஸ்கே கிடையாது, அது வந்து ஜெனுவினா போட்டு அது வந்து கோர்ட் பரிசீலனை பண்ணி ரெக்கார்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரீசன்ஸை வந்து நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த பர்மிஷன் கொடுக்கணும்ன்றது. சும்மா ஒரு பவர் ஆஃப் அட்டார்னி ஒரு கிளாஸ் இருக்குன்றதுனால பிளைண்டா கோர்ட் பர்மிஷன் கொடுக்கறத தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பவர் ஆஃப் அட்டார்னி வந்து ஒரிஜினலா சப்மிட் பண்ணணும், இல்லைன்னா சர்டிஃபைட் காப்பியை சப்மிட் பண்ணணும். இப்போ சாதாரணமா நம்ம வக்காலத்தையே வந்து பவர் ஆஃப் அட்டார்னி பேஸ் பண்ணி ஃபைல் பண்றோம்னா கூட வந்து ஒரு ஒரிஜினலை போய் வெரிஃபை பண்ணிட்டு வர வேண்டியதா இருக்கும். ரெஜிஸ்ட்ரியில ஹைகோர்ட்ல கொடுக்குறோம்னா இல்ல டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல கொடுக்குறோம்னா ரெஜிஸ்ட்ரியில வந்து அந்த பவர் ஆஃப் அட்டார்னி ஒரிஜினல் காமிச்சு வெரிஃபை பண்ணிட்டு வர வேண்டியது அவசியமா இருக்கும். அதே மாதிரி அந்த வக்காலத்தோட ஒரு ஜெராக்ஸ் காப்பி வைக்க வேண்டியதா இருக்கு, இல்லைன்னா ஒரு சர்டிஃபைட் காப்பி, அந்த பவர் ஆஃப் அட்டார்னியோட சர்டிஃபைட் காப்பியை வந்து வக்காலத் ஃபார்மோட அட்டாச் பண்ணி கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் அதுக்கான ஜெனுவினிட்டியை வந்து கோர்ட் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு தான் கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் இது.